ஏழாவது முறை மட்டுமல்ல, எந்நாளும் தமிழ்நாட்டை திமுக தான் ஆளும் என சூளுரைத்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக இருக்கும் வரை தமிழ்நாட்டை பாஜகவால் ஆள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மாநாட்டில் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், திமுக இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றார். கூட்டணிக்கு பேர் வைக்க கூட முடியாத நிலையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. இங்க உங்களுக்கு எப்பவும் நோ என்ட்ரி தான். உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். அதிமுக முகவடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? உங்களுடைய முகத்தை கிழிச்சு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு சிவப்பு பொட்டால இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது. சிலர் தவணை முறையில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். சமீபமா கவனிச்சிங்களா? மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. திமுக அரசின் திட்டங்கள் தொடரும் வரை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான் என சூளுரைத்தார். உயர்கல்விக்கு உறுதுணையா இருக்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இதையெல்லாம் தடுக்கவோ நிறுத்தவோ எந்த கட்சியாவது யோசிக்க முடியுமா? வீடு தேடி ரேஷன் தரக்கூடிய தாயுமானவர் திட்டம், வீடு தேடி மருத்துவம் தரக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இதையெல்லாம் தொடர மாட்டோம் எந்த கட்சியாவது வாய் திறக்க முடியுமா? இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். விரைவில் திமுக தேர்தல் அறிக்கை வெளியாகும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார்.